இங்க புதுசா ஒரு சார் கிளாஸ்க்கு வராரு. அது தெரிஞ்சிடும் பசங்க அந்த சார் மேல விழுகணும்னு ஒரு பேசனை செட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா சார் கிளாஸ்க்குள்ள வந்தாரு உசாரா அந்த பேசனை அந்த பசங்க மேலே தட்டி விட்டுறாரு. யார் இவரு இவ்வளவு உசாரா இருக்காருன்னு அவரை பத்தி அந்த பசங்க சர்ச் பண்றாங்க. அப்பதான் தெரியுது அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசரா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காருன்னு. இப்ப அடுத்த நாள் சார் கிளாஸ்க்கு வராரு. அப்ப கிளாஸ்ல இருக்கவங்க இவரை கண்டுக்காம ஒரு நபர் கிளாஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க கேம் விளையாண்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க அதுக்கு மேல கொஞ்சம் ஓவரா போய் கிளாஸ்ல நின்னு மேகி சமைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சார் கடுப்பாவர்னு பார்த்தா அதுதான் இல்ல. அந்த பசங்க பெஞ்சுக்கெல்லாம் போய் அவங்க பண்றது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்டும் என்ன இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த சார் ஒரு ஷாக் பீஸ் எடுத்து லப்பர் பேண்ட்ல கட்டி ஃபயர் வந்த தண்ணி வருவல அந்த செட்டப் மேல குறி பார்த்து அடிக்கிறாரு. அப்பதான் தெரியுது இவர் மித்த சார் மாதிரி எல்லாம் கிடையாது, இவரும் ரொம்ப சேட்டை பிடிச்சவருன்னு. இந்த சார் பசங்களோட பசங்களா மிங்கிளாயி ரொம்ப ஜாலியா இருக்காரு. அதே சமயத்துல பசங்க ஏதாவது தப்பு பண்ணா ஃப்ரெண்ட்லியா சொல்லி புரியவும் வைக்கிறாரு. அதனால இத்தனை வருஷமா கிளாஸ்ல ஒரு செகண்ட் கூட உட்காராத பசங்க கூட இப்ப உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறாங்க. இதை பார்த்து பிரின்சிபல் ஒரு செகண்ட் ஆடியே போயிடுறாரு. என்னதான் இவர் பசங்களோட ஜாலியா இருந்தாலும் அதுல ஒரு பையன் மட்டும் ஃபேமிலி கூட ப்ராப்ளம். அதனால மனசு உடைஞ்சு போய் மாடியில இருந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன பையன் இந்த சாரோட ஸ்டூடெண்ட். அதனால இவரே பொறுப்பேற்றுட்டு அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படி சார் இந்த ஸ்கூலை விட்டு போறது இந்த பசங்கனால ஏத்துக்கவே முடியல. சார் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி சார் பின்னாடியே ஓடுறாங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஃபேவரட் டீச்சர் யாராவது இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.